good morning. We are coming from Sri Bharat Vidyashram School. Title வந்து Source, Distribution and Characteristics of Microplastics in Rock Beach, Puducherry. Introduction. இப்போ நம்ம வந்து டெய்லி யூசேஜ் பிளாஸ்டிக்ஸை வந்து நம்ம அங்கங்கே போடுறதுனால அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து சின்ன சின்ன மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாக மாறி அது மக்கி போய் அது வந்து கடலில் சேர்றதுனால அது சின்ன சின்ன இந்த கிரியேட்டர்ஸ்லாம் வாட்டர் கிரியேட்டர்ஸ் சாப்பிட்றதுனால அதுக்கு வந்து அந்த ஈகோ சிஸ்டமும் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீ கிரியேட்டர்ஸ் அதை சாப்பிட்றதுனால அதை நம்ம வந்து மீன் பிடிச்சி நம்ம அதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கும் ஒரு டிசீஸை உருவாக்குது. Now I am going to explain about sources. Sources வந்து ரெண்டு வகையாக பிரியுது, ப்ரைமரி சோர்ஸ் அண்ட் செகண்டரி சோர்ஸ். ப்ரைமரி சோர்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் அன்றாட நம்ம யூஸ் பண்ணுறது டூத் பேஸ்ட், காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில், சேர், இது மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறது. செகண்டரி சோர்ஸ் வந்து நம்ம வீட்டில் நிறைய லைக் பிளாஸ்டிக் சேர், பிளாஸ்டிக் டேபிள், இது மாதிரி நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குப்பை எல்லாத்தையும் ட்ரைனேஜ், வேஸ்ட் வாட்டர்லாம் போடுறதுனால அது வந்து பாண்ட், ரிவர் இதெல்லாம் கலந்து பீச்சில் கலக்குது. அதனால் அதெல்லாம் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் தான் மாறுது. பிளாஸ்டிக்கில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஃபைபர் பிளாஸ்டிக், பாலிமர் பிளாஸ்டிக். ஃபைபர் பிளாஸ்டிக்னால் இந்த மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு வலை அறுந்துச்சுன்னா இந்த கடல்லே போடுறதுனால அது வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறி அதை வந்து மீன் சாப்பிடுது. அதனாலவே மீன்லாம் வந்து இறந்து போயிடுது. அந்த மீனை வந்து பறவைகள் சாப்பிட்றதுனால அந்த பறவைகளுக்கு வந்து உடல்நலம் பாதிக்கப்படுது. அதேமாதிரி அந்த மீனை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கும் உடல் வந்து பாதிக்கப்படுது. இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் சொன்ன மாதிரி நம்ம சிங்கிள் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அது நிறைய ஈகோ சிஸ்டமை பாதிக்கப்படுத்துது. அதே போல் நம்ம குப்பைகள் போடும்போது 2 வகையாக பிரித்து போடணும். மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு 2ஆக பிரித்து போடணும். அதே போல் நம்ம குப்பையை வந்து எப்பவுமே தனியாக பிரித்து போட்டால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ ரெஜினா சொன்ன மாதிரி நம்ம இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் தடுக்கணும். அப்புறம் பிளாஸ்டிக் யூசேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனால வந்து ஓஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம்.